பிடிச்சி இழுத்துவாங்கடா. அண்ணா அவனை அடிக்காதீங்கண்ணா. ஆயமுறி நீயாச்சும் நான் சொல்றத கேளு. அடிக்காதீங்க. என்ன வேலை பார்த்துக்க? ஐயோ வீணா. அண்ணா வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா விடு என்ன. டேய் புறாவல முடிச்சு விடுங்கடா அவனை. ஏய் தூக்கி போடுறா அவனை. நான் சொல்றது ஒரு நிமிஷம். ஐயோ விடுங்கடா, விடுங்கடா அவனை. எங்கடி போற? நில்றி. சும்மா ஜாலிக்கால லவ் பண்ணலன்னு. உனக்கு அவன் வேணாம். இப்பவே இங்கேயே அவனை பிடிக்கலன்னு சொல்லு. இவனை அப்படியே விட்டு போறேன் இல்ல. ஏய் அறுத்து போட்டு போயிருவேன். சொல்லிப்பே. நான் சொல்றத கேளுண்ணா. நான் உன் தங்கச்சியை சின்சியரா லவ் பண்றேனா. யாரா நீ? அவளை வாழ முடியாது. என்ன வேலை பாக்குற? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கலடா. டேய் நான் இல்லனா அவளால வாழ முடியாதுடா. எனக்கு தீனா வேணாம். எனக்கு தீனா வேணாம். வா. டேய் மச்சான் தீனா. டேய் தீனா என்னாச்சுடா? டேய் மச்சான் அண்ணா தூக்குனா. பொறுமையா போடா லூசு. பொறுமையா போனவங்க அண்ணாட்ட மாட்டி பரவாயில்லையா? அந்த கிறுக்கனுங்களை பாத்தியா போய் அண்ணனை பத்தி திட்டினா கவலை இல்லாம வர்றான். ஊருக்கு போய் உங்க அண்ணனை பாத்தியா இல்லையா? அம்மிங் பைத்தியம். ஊருக்கு போனியே. என்ன இத கேளு. ஏய் இரு. முடியல. சாங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மொக்க பாட்டுக்கு இவ்வளோ பில்டப்பா. ஒரு இளவும் புரியல். கொரியன் சாங் கேட்டுக்கிட்டு என்னாச்சு?
எனக்கு தீனா வேணாம். ஆகாயம் தேடி அங்கே நீ இல்லையே அன்பே உன் விழிகளில் நான் இல்லை. ஆகாயம் தேடி அங்கே நீ இல்லையே அன்பே உன் விழிகளில் நான் இல்லை. வெண்ணிலவே நீ சென்றாய் வெளிச்சத்தை எடுத்துக் கொண்டாய். தூக்கத்தை துணை துணை தேட வைத்தாய். தூரத்தில் கலங்க வைத்தாய். இது எப்படி இருக்கு? அதெல்லாம் சூப்பரா இருக்கும். வா. நீ பாவி கூட்டு வந்து கொல்ல பாக்குறாரு. யோ, காசை வாங்கி 3 வருஷம் ஆகுது. எவ்வளவு நாள் தான் வட்டியை நோட்டுவ? காசை கொடுத்துருவோம்ப்பா. டேய், ஒழுங்கா அசலோட சேர்த்து வட்டி பணத்தை கொடுக்கலன்னா வெயி வீட்டை என் பேருக்கு மாத்திடுவேன். கடைசி வார்னிங், உயிரோடவே இருக்கு நீயும் தம்பியும். போ போ. பார்த்து சாரி நானி தப்பா எடுத்துக்க. அடங்கடா, அவனும் ஒன்ன பார்க்க வரல. எங்க பிரியா? சரக்கு போட்டு வீட்டுல வந்து பிரச்சனை பண்றியா? நீ தானடா என் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ண. வெளில போடா. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? மரியாதையா வெளில போ. எங்க? போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. குவைட்டா இரு. பிரியா, வெளில வாடி. தீனா, வீட்ல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வாடி. அதே எப்படி என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்ப? அடிச்சு வெளில துரத்துங்கடா. டேய், வெளில வாடா. இரு. ஏங்க, அவனை அடிச்சு விரட்டுங்க. இருக்கிற காண்ல சங்க இருக்கு. மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் நடி மயிர மரியாதை. ஏய், இன்னும் தங்கச்சியால தள்ளி தான இருக்க. நீ எப்படி வர வாடா. பாக்குறேன். தலையெழுத்து. ரவி, அவன் என்ன திருந்தலடா. அவ்வளோ சொல்லி நம்ம வீட்டு பொண்ணு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். நேற்று நம்ம வீட்லயே வந்து 7:30 எழுத்துட்டு போயிட்டான். ஏதாவது செஞ்சு விட்டாதான் அவன் சும்மா இருப்பான். திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றான்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், வெளியில வாயா. என்னப்பா? வாயான்னு தருதலே தம்பியா வச்சு. ஏய், விடுப்பா. போ. வாயா. உன்னையெல்லாம் இப்படிதான் அவமானப்படுத்தும். வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல, உன் தம்பியை வச்சு பிரச்சனையா பண்ற? எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து போறது?
மக்கள் இல்லாத நாய்க்கு ஏன் தங்கச்சி கேக்குதா? யோ, உனக்கும் உன் தம்பிக்கும் அவ்வளவுதான் மரியாதை. கொடுத்த காசை திருப்பி கொடுக்கல இதே மாதிரி டெய்லி அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். உனக்கு அவ்வளவுதான். வாங்கடா. அசலோட சேர்த்து வட்டி பணத்தை கொடுக்கறேன்னா வெயி. இதே மாதிரி டெய்லி அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். அடி வாங்கிறதுக்குன்னே அடிக்கடி வரான். உன்னை உயிரோட விட்டதே தப்புடா. சாவுடா. என்ன பயிர்கடா தடுத்த போட விட மாட்டேன்டா. எங்க போயிட்டான்டா. காரணம் சும்மா விட சொல்றியா? ஏய் மச்சான் சொல்ற கேளுடா. எங்க அண்ணன் போயிட்டான்டா. அங்க போடாங்க. டேய் டேய் என்னடா அண்ணாங்கிற? உன் அண்ணன் செத்ததுக்கு அவன் மட்டும் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு வகையில காரணம் தான்டா. டெய்லி அந்த பொண்ணை நினைச்சு குடிச்சு உன் வாழ்க்கை அழிச்சது இல்லாம உங்க அண்ணனையும் கொண்டுட்டியடா. உங்க அண்ணன் எது கடன் வாங்கினான்னு தெரியுமா? எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியுமா? இல்லை வந்துட்டு அவரோட கஷ்டத்தை என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சி, இப்போ என்ன அவனை போய் கொல்லணுமா? போடா போய் கொல்லு போ. உங்கள் அண்ணனையும் கொண்டுட்டாங்க, போனீங்கன்னா உன்னையும் கொண்டு வானுங்க. சொல்லுண்ணா. எங்கடா இருக்கீங்க? இங்கே தான் பசங்களோட உட்காந்துருக்கேன். அவங்கள விடக்கூடாது. அவங்க அம்மாவை வாங்குறாங்க. வரணும். சிவா வண்டி எடு. சீக்கிரம். அவங்களுக்கு தேவை அண்ணன் நீலாம் இல்லைடா, அந்த வீடுடா. அவனுங்க தான் வெறி பிடிச்சி நிற்கிறாங்கன்னா நீ மாடா. சாம், நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று சென்னையில் இருக்குது. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாள் அங்கே போய் வேலையை போகிறேன். இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டு பத்திரத்தை அவங்க பேரில் மாற்ற பார்க்குறாங்கடா. உங்கள் அண்ணனுக்காக இது வரைக்கும் நீ ஒன்றுமே செஞ்சதில்லை. கடைசியாக அந்த வீட்டையாவது காப்பாற்றி வை. வா, ட்ரெயின் ஏற்றி விட்றேன். ஹலோ, கடைசியில் இல்லடா. சாரிண்ணா, மிஸ் ஆயிட்டாங்கண்ணா. அப்பாண்ணா, நான் சென்னைக்கு அமைச்சிருக்கேண்ணா, கொஞ்சம் பார்த்துங்கண்ணா. ஏண்டா இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல? சரி தம்பி வந்துட்டா, நான் கூப்பிட்றேன். சார் வணக்கம். என்ன சூர்யா சொல்லியிருந்தார்ல? ஓ, இப்போ தான் வரியா? ஒழுங்கா வேலையெல்லாம் பார்ப்பல? ஜெயராமன் சார் சொல்லுங்கள் சார். தம்பி புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காரு, அழைச்சிட்டு போய் வேலையெல்லாம் சொல்லி கொடுங்க. ஓகே சார், வாங்க. ஒழுங்காக வேலை பார்க்கணும், சரியா? ஓ சரிங்க சார். டேய், என்னடா பண்ணுற? இதை பண்ணிடுறேண்ணா. பண்ணுறா, சீக்கிரம் பண்ணுறா, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. தேதி 5 ஆச்சுடா. கடங்கான ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். இந்த ஆள் இன்னும் சம்பளம் போடலை. கடுப்பாகுது. சாரி அறிவு இல்லை, ஃபோனில் கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்க. என்னடா முறைக்கிற? திமிரா? இந்த ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா உனக்கு?
வேலை ஒழுங்கா உனக்கு பார்க்க தெரியாதா? என்னையா ஆள் வச்சிருக்கீங்க? போன்ல கொண்டு வந்து ஊதிக்கிட்டு இருக்கான். சாரி சார், அவன் புது பையன் தெரியாம பண்ணிட்டான். என்ன புது பையன்? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டானா? இருக்கிற டென்ஷன்ல இவங்க வேற சம்பளமும் போட்டு தொலைய மாட்டானுங்க. டேய் மச்சான் சூர்யா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா. எனக்கு செட் ஆகாது மச்சி. நான் ஊருக்கே வந்துடுறேன்டா. எது ஊருக்கு வரியா? மொத்த நான் பண்ண டவுன் ஸ்டேஷனில் அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ் கொடுத்துருக்காங்கடா அவன் மேலே. அப்புறம் நான் போய் அவங்க தான் கரண்ட் வட்டி கடன் கொடுத்து டார்ச்சர் பண்ணி உங்கள் அண்ணனை சூசைட் பண்ண வச்சாங்கன்னு சொன்னேன். இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டா. நான் இங்கே கேஸு கோர்ட்டுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வந்துட்டான் பெரிய புடுங்கி ஆட்டம். தான் இன்னும் குடி திரிஞ்சிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான். நீ மாறினாதான்டா அவன் லைஃப் மாறும். ரொம்ப நல்ல ஊருக்குள்ள காணும் எங்கடா போனா இந்த பொடிய இங்க வா, என் முகவரி எடுத்துக்கோ வா, செய்வோம் ஒரு போர். பலவித வழியில கடந்து உழவிடும் நிலையில கடந்து வந்தேங்கோ. என்கிட்ட சீனு வேணாண்டா, ஓ வாத்தி யாரே நான் தாண்டா, ஓ சீனு என்கிட்ட வேணாண்டா. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பத்தி என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிச்சுக்கோ பொழைச்சிப்போ. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பத்தி என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிச்சுக்கோ பொழைச்சிப்போ. விலை விலை எழுவேன், தரிசனம் தருவேன், புத்திக்கிட்ட மனிதனை விட என தருவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் விலை செதுக்கிட்டு வருவேன். எதுக்கு அனைவரும் புறபேசு மணிக, புறபேசி எனது சாதிச்ச கணக்கட பேச்சு வேணா ஒண்ணு பார்த்துக்க. முதலில் ஒண்ணு திருத்திக்க, மொத்தத்தில் அப்புறம் வாழ மூடிக்க. நினைத்தது எதுவும் நடக்காது, என் வார்த்தைகள் என்றும் போயாது. நான் செத்து பிழைத்தவன், விதி வென்றவன், நாட்டங்கள் என்றும் போயாது. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பார்த்து என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிஞ்சுக்க பொழைச்சிப்போ. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பார்த்து என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிஞ்சுக்க பொழைச்சிப்போ. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பத்தி என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிஞ்சுக்க பொழைச்சிப்போ. இதுதான் என் முகவரி ப்ரோ, கேலி செய்தவன் எந்திரி ப்ரோ, என்னை பத்தி என்ன பயமா ப்ரோ, வேணுன ஒழிஞ்சுக்க பொழைச்சிப்போ. ஹலோ சொல்டா மச்சான், எல்லாம் நம்ம கையை மீறி போச்சுடா. கேஸ் அவங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சிட்டு 6 மாசத்துல ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணாதான் வீடு நமக்கு வந்து சேரும். இப்போ பத்திரம் அவங்க கையில். ரவி, இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணா போல. சாரி மச்சான், நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன்டா, என்னால் முடியல. கோர்ட்டு கேஸ்ல பணத்தை கொடுத்தா பத்திரத்தை கொடுக்கலான்னு தேவையில்லாம நீ கொடுக்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. நான் வந்து பணத்தை கொடுத்துருவான்டா, வீட்டு அடிக்கிறதுலே குறியா இருக்கீங்க. நீ பிரச்சனை பண்ணாம ஒதுங்கிரு, இதை நாங்க பாத்துக்கிறோம். சார் வர சொல்லியிருந்தீங்க. வாப்பா உட்காரு. சார் தம்பி என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். டீயா காஃபியா? சார் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை சார். நீ என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் இங்கே கிடைக்காது.
சரி இப்போ எதுவுமே குடிக்கிறதில்ல சார். தீனா ஃபுல் நேம் சொல்லு. சார் சார் எது கேட்குறீங்க? சும்மா சொல்லுப்பா. வி தீனதயாளன். தீனதயாளன். இந்தா. என்னப்பா அப்படி பார்க்குற? இதை நான் உனக்கு கடனாக தான் கொடுக்குறேன். இதை வச்சு நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கோ. உன் அண்ணனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இதை நான் உனக்காக செய்யலை, உங்கள் அண்ணனுக்காக தான் செய்கிறேன். மூர்த்தினா, எங்கள் அண்ணன் இந்த வீட்டை வச்சு உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு வட்டியோடு சேர்த்து 10 லட்ச ரூபா செக்கு போட்டு கொடுத்துருக்கேன். பேங்க்கில் கொடுத்து பாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் என் வீட்டு பத்திரம் எனக்கு வேணும். ம், பேசிட்டு சொல்லு. ரவி, இந்த தீனா ஊர்லேருந்து வந்திருக்காண்டா. ஏதோ செக்கை வச்சுட்டு பத்திரத்தை மூட்டணுன்றான். அக்கௌண்ட்டில் வேற பணம் இருக்கான்னு தெரில. காமெடி பண்ணுறான் போல. இல்லைண்ணா, இப்போ அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, பெரிய கையாயிட்டான். அப்போ நீ ஒன்று பண்ணு, பத்திரம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு வா, அங்கே வச்சு முடிச்சு விட்றலாம். என்னண்ணா, நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு வா, கொடுத்துடலாண்ணா. அதுவும் கரெக்டு தான். எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே தானே முடிக்கணும். அப்போலாம் டேய், நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். கம்மனு. ஹலோ, என்னடா பண்ணுறீங்க? சரக்கு சேஃப் தானே? பிரச்சனை ஏதாவது வந்துச்சு எல்லாம் சரியாக இருக்கணும். கூட்டு வந்துட்டியா? டே ரவி, பணத்தை ரெடி பண்ணிட்டான். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பத்திரத்தை கொடு. அதெல்லாம் எப்படி விட முடியும் சூர்யா? அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நீ வேண்டப்பட்ட ஆளுன்றனால தான் உன்னை விட்டனே தவிர அதுக்காகலாம் இவனை என்னால் உயிரோட விட முடியாது. தம்பி வேற வெளியூருக்குலாம் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, கவனிக்காம விட்டா பயம் இல்லாமல் போயிடும். அதுவும் 3 வருஷத்தில் காசெல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு தேவை பணம் தானே, வாங்கிட்டு பத்திரத்தை கொடுறா. ஆமாம் ஆமாம், வாங்கிக்கோங்க. பத்திரம் தானே வேணும். டேய், எனக்கு திருந்துற மாதிரி தெரில. ஏய், என்னடா பண்ணுற? இதையும் புடி. டேய், பிரச்சனை தானே, போட்டு பார்த்தலாம். ஏய், டேய், எவ்வளோ செவிலே ஒன்று போடுறேன். டேய், எங்கடா போற?
ஆனால் ஒன்று மட்டும் என் லைஃப்பில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். லவ் போயிடுச்சுன்னா லைஃப் போயிடுச்சுன்னு கிடையாது. லவ்வுக்கு அப்புறம் தான் லைஃபே இருக்கு. யாரும் அதே நிலைமையில் அப்படியே இருக்க போகிறது கிடையாது. நாம் மாறினா நம்மளை சுற்றி எல்லாம் மாறும். இப்போ என்னோட முகவரி மாறிடுச்சு. இதுதான் என் முகவரி ப்ரோ.